நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்துல ஒரு கொடூர தாக்குதல் நடந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட 2 பேர் இறந்திருக்காங்க மற்றும் பலர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. கொஞ்சம் சீரியஸா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்தை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்ல ஐயா திருமாவர்களோ போராட்டம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பண்ணல. மேலாப்ல ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு கடந்து போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை செஞ்சவங்க சுமார் 7 to 9 பேர்னு சொல்றாங்க. அவங்களோட வயசெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18-19 வயசுல இருந்து மேக்ஸிமம் 23 வயசுக்குள்ள தான் இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன டவுட்னா இந்த வயசு வெட்டு குத்து கொலை பண்ற வயசான்னு தான் நமக்கு டவுட். இந்த சம்பவத்தை அரங்கேற்றம் பண்ண பலர் போதையில் இருந்ததாகவும் சொல்றாங்க. சோ நம்ம இந்த விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக் விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு தப்பும் வன்முறையும் நடக்கிறதுக்கு ஒரு பேசிக் விஷயமா இருக்கிறது இந்த போதை தான். ஒரு 7 பேர்த்த போலீஸ் அவர்கள் காவல்துறை அவர்கள் பிடிச்சிருக்காங்க. அந்த 7 பேரும் உண்மையான குற்றவாளிகளா இருந்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த சம்பவம் சாதாரண தகராறு மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி இரு சமூகம் சார்ந்த ஒரு பழிவாங்கல்னும் அந்த கிராமத்து மக்கள் சொல்றாங்க. கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எம்பிசி சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் பிசி சமூகத்தை சார்ந்த இளைஞர் தாக்கியிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்த பிசி சமூகத்தை சார்ந்த ஆதரவாளர்கள் அந்த இளைஞரை போட்டு அடிச்சதுல இறந்து போயிடுறாரு. சோ அதுக்கு பழிவாங்கிற விதமா தான் இந்த தாக்குதல் அரங்கேறி இருக்கலாம்ங்கிற மாதிரி அந்த லோக்கல் கிராமத்து மக்கள் சந்தேகப்படுறாங்க. இதுல ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இறந்து போன 2 பேருக்கும் முன்னதாக நடந்த சம்பவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறதா. ஏன்னா இறந்து போன 2 பேர்ல ஒரு ஆள் பாத்தீங்கன்னா பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர், இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி. இதே நாங்குநேரியில கடந்த 2023 ஆண்டு ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர், அதாவது சின்னத்துறைங்கிறவர் வீடு பூந்து ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் அருவாளால தாக்குறாங்க. அதுல அவரு இறந்துறாரு. அதை தடுக்க போன அவரோட சின்னத்துறையோட தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அருவாள் வெட்டுப்பட்டு படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதா நம்ம நியூஸ் கேட்டிருப்போம். சோ அந்த சம்பவத்துக்கும் இப்ப நடந்த சம்பவத்துக்கும் ஒரு சில சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரி அந்த லோக்கல் இருக்கிற கிராம மக்கள் சந்தேகப்படுறாங்க. ஆனா காவல்துறை நடத்தின விசாரணையில முதல் கட்ட அறிக்கையா அந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் போக போக அந்த கிராம மக்கள், அதாவது லோக்கல் மக்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஒரு சில உண்மைகள் வெளிவருங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த கிராமத்துல இது புதுசு இல்ல. இதுக்கு முன்னாடி, அதாவது கடந்த 50 ஆண்டுகளாவே இங்க இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கு பழிவாங்குறங்கிற பேர்ல வெட்டுக்குத்து, இந்த நிலத்தகராறு, இதை விட கொடூரம் என்ன அப்படின்னா ஒரு சில பள்ளிகளே பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு இடையே இந்த சமூகம் சார்ந்த இந்த ஜாதி சார்ந்த மோதல்கள் வருங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் பொறுப்பெடுத்து காவல்துறைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா இது போன்ற சம்பவங்கள் ஃபியூச்சர்ல இந்த கிராமத்துல நடக்கிறத கம்மி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த அரசாங்கத்தோட சட்ட ஒழுங்கு மேல இருக்கிற அதிருப்தியும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அப்பாவி ஜனங்களோட உயிர்கள் போறதும் தடுக்கலாங்கிறதா நம்மளோட கருத்து.